தமிழக அரசியலில் இப்போது நடப்பது வெறும் தேர்தல் போட்டி மட்டுமல்ல, அது இரு பெரும் திராவிட கட்சிகளுக்குள் நடக்கும் வாழ்வா சாவா போராட்டம். தமிழக அரசியல் வரலாறு எப்போதும் பிளவுகளுக்கும் உட்கட்சி பூசல்களுக்கும் பெயர் பெற்றது. ஆனால் இன்றைய சூழல் முன் எப்போதும் இல்லாத வகையில் சிக்கலாக மாறியிருக்கிறது. ஆளுங்கட்சியான திமுகவில் எல்லாம் சுமூகமாக இருப்பதாக தோன்றினாலும் உள்ளுக்குள் புகைந்து கொண்டிருக்கும் நெருப்பு எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் கட்சியை முழுமையாக கட்டுப்படுத்தினாலும் மாவட்ட செயலாளர்களின் அதிகார போட்டியை கையாள்வது அவருக்கு பெரும் சவாலாகவே இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலினின் அசுர வேக வளர்ச்சி கட்சியில் பல மூத்த தலைவர்களின் அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இது ஒரு மௌன புரட்சிக்கு வித்திடுகிறது. பல தசாப்தங்களாக கட்சிக்கு உழைத்தவர்கள் தாங்கள் ஓரங்கட்டப்படுவதை ஜீரணிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். இது சில மாவட்டங்களில் வெளிப்படையாகவே தெரிகிறது. அதிமுகவின் நிலையோ இன்னும் மோசம். ஜெயலலிதா என்ற ஆளுமை மறைந்த பிறகு அந்த கட்சி இன்னும் ஒரு நிலையான ஒற்றை தலைமையை தேடிக்கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டாலும் அவர் விட்டுச் சென்ற தாக்கம் இன்னும் கட்சியை விட்டு நீங்கவில்லை. இபிஎஸ்ஸின் தலைமை இன்னும் பல தரப்பினரால் கேள்வி கேட்கப்படுகிறது. முக்கியமாக தென் மாவட்டங்களில் அதிமுகவின் பிடி தளர்ந்து வருவது இபிஎஸ்ஸுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இது கட்சியின் ஒட்டுமொத்த பலத்தை பாதிக்கும். இந்த உட்கட்சி பூசல்களுக்கு நடுவே தேசிய கட்சியான பாஜக தமிழகத்தில் ஒரு வலுவான இடத்தை பிடிக்க துடிக்கிறது. இது திராவிட கட்சிகளுக்கு ஒரு புதிய அச்சுறுத்தல். மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் மூலம் மாநில அரசியலில் ஒரு மறைமுக தாக்கம் ஏற்படுத்தப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். கட்சிகள் தங்களுக்குள் அடித்துக் கொள்ளும் வேளையில் சாதாரண மக்களின் அன்றாட பிரச்சனைகள் கவனிக்கப்படாமல் போகின்றனவோ என்ற அச்சம் எழுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனையாக அமையப் போகிறது. ஆனால் அந்த தேர்தலை சந்திக்க இந்த கட்சிகள் தயாரா? கூட்டணி கணக்குகள், ரகசிய ஒப்பந்தங்கள் மற்றும் கடைசி நேர தாவல்கள் என தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. ஊழல் புகார்கள் மற்றும் அமலாக்கத்துறை சோதனைகள் திராவிட கட்சிகளின் முக்கிய தலைவர்களை நிலைகுலையச் செய்துள்ளன. இது உட்கட்சி ஒற்றுமையை பாதிக்கிறது. இன்று அரசியல் போர் தெருக்களை விட சமூக வலைதளங்களில்தான் அதிகம் நடக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் தங்கள் ஐடிவிங் மூலம் கருத்து கணிப்புகளை மாற்ற முயல்கின்றன. இரண்டாம் கட்ட தலைவர்களின் போட்டி கட்சிகளுக்குள் ஒரு அதிகார வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது. தலைமைக்கு விசுவாசமாக இருப்பது யார் என்பதில் பெரிய குழப்பம் உள்ளது. கடந்த காலங்களில் நிகழ்ந்த பிளவுகள் மீண்டும் நிகழுமா அல்லது இந்த கட்சிகள் தங்களை மீட்டெடுத்துக் கொள்ளுமா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அந்த மாற்றம் யாருடைய தலைமையில் இருக்கும் என்பதுதான் $1,000,000 கேள்வி. சீமான், விஜய் போன்றவர்களின் அரசியல் வருகை இந்த இரு பெரும் கட்சிகளுக்கும் ஒரு கூடுதல் நெருக்கடியை கொடுத்துள்ளது. இது வாக்குகளை பிரிக்கும். அரசியல் சண்டைகள் நிர்வாகத்தை பாதிக்கும் போது அது மாநிலத்தின் வளர்ச்சியை முடக்கிவிடும். இதுதான் இப்போது இருக்கும் கவலை. வாக்காளர்கள் இப்போது மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். வெற்று வாக்குறுதிகளை விட ஸ்திரமான தலைமையையே அவர்கள் விரும்புகிறார்கள். திமுக தனது உட்கட்சி பூசல்களை சமாளித்து வாரிசு அரசியல் என்ற பிம்பத்தை உடைத்தால் மட்டுமே மீண்டும் ஆட்சியை தக்கவைக்க முடியும். அதிமுக ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் ஒன்றுபடாவிட்டால் அக்கட்சி தனது வரலாற்று சிறப்பை இழந்துவிடும் அபாயம் உள்ளது. இது ஒரு எச்சரிக்கை மணி. ஆக தமிழக அரசியலின் இந்த போர் வெறும் ஆரம்பம்தான். வரும் நாட்களில் இது இன்னும் தீவிரமடையும் என்பதில் சந்தேகமில்லை. ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு முடிவும் தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகளை தீர்மானிக்கப் போகிறது. ரகசிய போரின் முடிவு என்னவாக இருக்கும்? உங்களை கருத்து என்ன? தமிழக அரசியலில் எந்த கட்சி அதிக உட்கட்சி பூசல்களை சந்திக்கிறது? உங்களை கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த செய்தியை பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு விரிவான அலசலோடு உங்களை சந்திக்கிறோம். வணக்கம்.